அவங்க ஏற்கனவே சொன்னாங்கல்ல, நான் எங்கேயோ தேடுறேன், காட்டில் தேடினேன், அந்த புதரில் தேடினேன், அந்த நதியில் தேடினேன், இங்கெல்லாம் தேடினேன், இங்கெல்லாம் ஜெயம் ரவியை காணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவர் வீட்டிலே உட்காந்துருக்கார். அவர் ஜெயம் ரவி கொடைக்கானலில் அந்த ரூமுக்குள்ளே யார் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அந்த பாடகி இருந்தாங்களா, இது இருந்தாங்களா, ஏமா அடிக்கடி நீ அவர் வந்து சந்தேகத்தோடு பார்க்குற அப்படின்னு கேட்கலாம் சார். அந்த ஃப்ரீடம் இவங்க கொடுத்துருக்காங்களே சுந்தர்சிக்கு, அதே மாதிரி ஃப்ரீடம் நீ ஏமா அவருக்கு தரலன்னு கேட்கலாம். ஆனால் ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹீரோவும் ஹீரோயின் கலந்து பேசுகிறது முக்கியம். அப்போது தான் அந்த சீன் வந்து இன்வால்மெண்ட்டோடு ஒரு லவ் சீனாக இருந்தால் அவர் கரெக்டாக உங்களுக்கு இதாக வரும், உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் தான் அவங்க அவங்க ஒரு ஹீரோயின் கூட பேசாமலே வந்து தூரத்துலேருந்து சுவாமி அன்பே அப்படின்னு மரத்தை பார்த்து கற்றுக்கிட்டு காதல் பண்ண முடியுமா? எல்லோரும் செருப்பால் அடிச்சுட காசை குறா திருப்பி அப்படிம்பாங்க டிக்கெட் கொடுத்தவங்கலாம். அது தெரியுங்களா, அவங்க சினிமாக்குள்ளே இருக்காங்க. சினிமாங்கிறது ஒரு எல்லாமே கலந்து தான். இதில் வந்து அதாவது ஒரு பொண்ணோட பேசினா உடனே அவன் கூட படுக்கையில் படுத்துனா அவளை வச்சுக்கிட்டா அப்படின்லாம் இந்த பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி ஆகுது? எத்தனை பேர் இந்த சினிமாக்குள்ளே பொண்டாட்டி பிள்ளையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு நான் ஒரு நாய் வாங்கினேன், அதை விட இந்த நாயே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு புருஷனை அந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவங்க பணக்கார வீட்டு பெண்கள் சிலர் அதனால் எல்லோரும் வந்து கோச்சு என் மேலே கேஸ் போட்டு போகிறாங்க. சிலர் அவ்வளோ திமிராக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் ஒன்று இருக்காங்க அந்த மாதிரி. அதனால தான் பல தடவை இங்கே ரெண்டு குடும்பங்களாம் சேர்ந்து பல தடவை பேசியிருக்காங்க. பேசும்போதெல்லாம் இவங்க வந்து அதை இறங்கி வரவே இல்லை. நாங்கள் செஞ்ச தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசும்போது எப்படி இவங்க திருந்த போகிறாங்க? அதாவது ஒரு புருஷனோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற பொண்ணு இப்படி பேசாதுங்க. புருஷனோடு வாழ்ந்து நினைக்கிற பொண்ணு பேசாது. வாழா வெட்டியாக சுற்றணும், ஊர் சுற்றணும்னு நினைக்கிற பெண்கள் தான் அப்படி பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. அப்படி ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டாக டிவோர்ஸ் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மெயினாக சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஜெயம் ரவி அண்ட் ஆரத்தி அவங்களோட டிவோர்ஸ் வந்து ரொம்ப நீண்ட நாளாக தொடரிட்டே இருக்குது. இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க ஜெயம் ரவி தன்னோட உடைமைகளை திருப்பி கொடுக்குமாறு. இந்த ஒரு விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஜெயம் ரவியோட நிலைமை இருக்கா சார்? இல்லை, எல்லாமே அவங்கக்கிட்ட தானே இருக்குது. ரெண்டு பேருமே சேர்ந்து தானே அந்த கையெழுத்து போடுற மாதிரி ரெண்டுமே. அந்த மாதிரி 2 பேரும் அந்த ஒரு கார் வாங்கும்போது வீடு வாங்குறது 2 பேர் அசையும் சொத்து அசையா சொத்தெல்லாம் சிலது இருக்கு இல்லையா, 2 பேர் பேரில் சேர்த்து வாங்கியிருப்பாங்க. பசங்க பேரில் இருந்தால் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே அங்கே விட்டுட்டு தானே வந்தார். வரும்போது வெறுங்கையோடு தான் வந்தார். அவர் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அவங்க பாஸ்போர்ட் உட்பட எல்லாமே அங்கே தான் இருக்குது. எல்லாமே அவர் அங்கேருந்து கொடுத்தாகணும். அவங்க திருப்பி எதுவுமே இல்லாமல் வெளில வர அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போன பிறகு என்ன பண்ணுவாங்க? சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே தேவையே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, இந்த முகரக்கட்டையை முழிச்சாவே அடுத்தது நம்ம மறுபடியும் 7 பிடிச்சிரோன்னு நினைப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக அப்படியே ஒதுங்கி ஓரமாக வந்துடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வெறுத்து போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு வெளியே கிளம்பிடுவாங்க. அதாவது நல்லவனுக்கு அடையாளம் சொல்லிக்காமல் போகிறது அப்படிம்பாங்க. அதனால் அவர் வந்து வெளியே உங்கள்கிட்ட யாருக்கும் சொல்லிக்காமல் அவர் கிளம்பிட்டார். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவர் வெளியே போயிட்டாருன்னு தெரியும். ஏன்னா அங்கே இருக்கிற கேட்டெல்லாம் அது இருக்குமே, இதெல்லாம் ஃபோன் இதெல்லாம் இருக்கும்ல, உங்களுக்கு கேமராலாம் இருக்கும்ல, அதில் ஈஸியாக பார்த்துருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். அவங்க தெரிஞ்சாலும் அதை பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே சொன்னாங்கல்ல, நான் எங்கேயோ தேடுறேன், காட்டில் தேடினேன், அந்த புதரில் தேடினேன், அந்த நதியில் தேடினேன், இங்கெல்லாம் தேடினேன், இங்கெல்லாம் ஜெயம் ரவியை காணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவர் வீட்டிலே உட்காந்துருக்கார். அவர் இப்போது ரொம்ப பரபரப்பாக டாக் ஆஃப் த மீடியாவாக இருக்காது குஷ்பு ட்வீட்டு. குஷ்பு எதுக்கு சார் அவ்வளோ கோவமாக அவங்க ஜெயம் ரவி மேலே ஒரு ட்வீட் போடணும்? இல்லை, இதுக்கு வந்து காரணமே குஷ்பு தான் இந்த அவங்க 2 பேரும் கோத்து விட்டாங்க. குஷ்பு தான் அவங்க அந்த கல்யாணத்துக்கும் காரணம், காதலுக்கும் காரணம் குஷ்பு தான். இதில் வந்து குஷ்புக்கிட்ட நான் வந்து சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான பொண்ணு, அறிவாளியான பொண்ணு, ஒரு நல்ல குடும்ப பொண்ணு. அவங்க வந்து இதில் வந்து ஏன் இன்வால்வ் ஆகிறாங்க என்னன்னு அப்புறம் வச்சுக்கலாம். இதே மாதிரி சுந்தர் மாமா சுந்தர் அவங்களுக்கு சுந்தர் சி சாருக்கு இவங்க இடையில் ஃபோன் பண்ணி அவருடைய அவுடோரில் இருக்கும்போது அவருடைய விச்சுன்னு அவருடைய அசிஸ்டண்ட் இருப்பார் சுந்தர் சிக்கு, அவருடைய அல்லது மேக்கப் மேன் ஃபோன் பண்ணி சுந்தர் தனியாக இருக்காரா, அந்த ரூமில் யாராவது இருக்காங்களா, ரூமில் போய் பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்டிருக்காங்களா? இவங்க கேட்கல. அதே மாதிரி சுந்தர் கூட மேக்கப் மேன் கூட அவுடோரில் யாராக இருக்காங்க, ஏன் அந்த பொண்ணு கூட அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்களா? இல்லை. இந்த சோதனை எல்லாம் சுந்தர் சி மேலே அவங்க பண்ணலை. அதே மாதிரி சுந்தர் சி சார்கிட்ட நான் பேசுகிற வரைக்கும் என்ன பண்ணேன்னா, ஒரு முறை இந்த அடையாறில் இருக்கிற வீட்டில் தான் பேட்டி எடுக்கப்போம். வீடு நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு புத்தர் சிலையை வச்சு நல்லா சூப்பராக இருந்தது. சார் இது சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு. இதெல்லாம் மேடம் தான்,
நான் ஒன்றும் இல்லை, நான் வீடை கலாச்சி விட்டுருப்பேன், கலைச்சி போட்டிருப்பேன். மேடம் வந்தால் தான் எல்லாம் அழகுபடுத்திட்டு போயிடுவாங்க. அது அந்த புத்தர் சிலை இங்கே வைக்கணும், இதெல்லாம் வைக்கணும்னு சூப்பராக அழகு பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க தான் அப்படின்னாரு. இன்னொரு வாட்டி நான் இன்னொரு முறை பேசும்போது அந்த அரசியல் சார்ந்த சில சர்ச்சைகள் அந்த சர்ச்சைகள் எல்லாம் குஷ்பு மேடம் இதில் இருந்தாங்க. இல்லை சார், அரசியல் சர்ச்சைகளே இருக்குது, அப்பப்போ மாட்டிக்கிறாங்களே என்ன, அரசியல் சர்ச்சைகள் அந்த சர்ச்சை ஏதாச்சும் பேசி மாட்டிக்கிறாங்களே என்ன அப்படின்னு. இல்லை, அது அவங்க இஷ்டம் சார், அவங்க ஃப்ரீடம். அதாவது நான் அவங்க சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன், அதே மாதிரி என்னுடைய சுதந்திரத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க. இது ஆர்த்திக்கு அது சொல்ல வேண்டியதானே. இவங்க ஆர்த்திக்கிட்ட ஏமா அதாவது ஏமா ஜெயம் ரவி கொடைக்கானலில் அந்த ரூமுக்குள்ளே யார் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அந்த பாடகி இருந்தாங்களா, இது இருந்தாங்களா, ஏமா அடிக்கடி நீ அவர் சந்தேகத்தோடு பார்க்குற அப்படின்னு கேட்கலாம் சார். அந்த ஃப்ரீடம் இவங்க கொடுத்துருக்காங்களே சுந்தர்சிக்கு, அதே மாதிரி ஃப்ரீடம் நீ ஏமா அவருக்கு தரலன்னு கேட்கலாம் சார். ஃப்ரீடம் கொடுக்காம இவ்வளோ சந்தேகப்படுற அளவுக்கு ஜெயம் ரவி நடந்துப்பாரா சார்? இவங்க சந்தேகப்படுறதுனால அவருக்கு இப்போ மனக்கசப்புக்கு காரணமே சந்தேகம்தான் சார். ஒரு ரீசன் இல்லாமல் ஒரு சந்தேகம் வராதுல்ல சார்? ஏதாவது அந்த மாதிரி நடந்திருக்கு இல்லை, 15 வருஷமாக வராத சந்தேகம் இப்போ ஏன் வருது? 2 பிள்ளை பத்துட்டீங்க, 2 பிள்ளை எவ்வளோ பெருசாக இருக்குது. 2 பேருமே ஒரு வயசு பசங்க கிடையாது, 2மே நல்லா வளர்ந்தாச்சு. ஒரு பையன் தோலுக்கிட்ட வளர்ந்தாச்சு. இப்போ 2 பிள்ளை வளர்ந்தாச்சு. நீங்கள் 18 வருஷம் அவங்க சொல்கிறாங்க. இப்போது 18 வருஷத்தில் 17 வருஷம் வராத சந்தேகம் இப்போ ஏன் வருது? இதனால் வரைக்கும் அவர் அந்த வெளி படங்களே நடிச்சிட்ருப்பார். அவங்க அம்மா படத்தில் எங்கள் அம்மாவுடைய கம்பெனிக்கு நீங்கள் நடித்து கொடுங்க தான் இவங்க தான் நிர்பந்தம் பண்ணி அப்புறம் தான் சரி அப்படின்னு நடித்து கொடுக்குறாரு. ஏன்னா மாமியார் இருந்தாருன்னா அவர் அம்மா மாதிரி தான் நினைக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு மரியாதை வச்சுருக்காரு, அதனால தான் நடிக்க தர்றாரு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த படமெல்லாம் நஷ்டம் அடைஞ்சிட்டு அவருக்கு சம்பளமே கொடுக்காம ஓசிலே படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுவும் ஃபேக்காக லாஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு. அவங்க ஃப்ளாப் ஆகிடுச்சு, நஷ்டம் அடைஞ்சிடுச்சு. இது என்ன உப்மா படமாக? நீங்கள் ஒரு ஹிப்மா ஹீரோவை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அது ஃப்ளாப். அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இவருடைய படத்துக்கு இவ்வளோ பிஸ்னஸ், இவருடைய படத்துக்கு இவ்வளோ பிஸ்னஸ்ன்னு இன்றைக்கி சாதாரண குட்டி பையன்கிட்ட போய் சினிமா சம்மந்தமாக கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு தெரியாதா? சீரியல்னால் எடுக்கிறாங்களே, ஒரு பொண்டாட்டி இருக்கா, இன்னும் 2 பொண்டாட்டியை புருஷன் தேடுற மாதிரி சீரியல்னால் எடுக்கிறாங்களே, இவங்களுக்கு தெரியாதா? சினிமாங்கிறது இப்படி தான். இந்த சினிமாவில் இவ்வளோ செலவு பண்ணால் இவ்வளோ காஸ்ட் வரும், இவ்வளோ காஸ்ட் வராது, இவ்வளோ ஓடிபியில் இவ்வளோ வரும், தேட்டர்ஸ் இவ்வளோ வரும், அந்த ஹிந்தியில் இவ்வளோ, எல்லாமே இது தெரியுமில்ல உங்களுக்கு. எப்படி நஷ்டம் வரும்? இவங்க அவரை ஏமாத்துறாங்க, நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்காம ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. கொடுக்கக்கூடாது, நாமளே வச்சு ஃப்ரீயாக நடித்து கொடுக்கட்டுமே, என்ன இப்போது நம்மகிட்ட ஏன் சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. யாராக இருந்தாலும் நடித்தா அந்த கூலி உழைச்சா கூலி கொடுத்தாகணும்ல. நீங்கள் பொண்ணு கொடுத்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நடித்து கொடுப்பாங்களே என்ன சார்? அதே மாதிரி எனக்கும் ஆர்த்திக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருந்துச்சு. எனக்குன்னு இண்டிபெண்ட்டாக ஒரு அக்கௌண்ட் கூட இல்லை. நான் 6 வருஷம் வாட்ஸ்அப் இல்லாத மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. 6 வருஷம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் ஒரு செலிபிரிட்டி 6 வருஷம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாத ஒரு மொபைல் வச்சு இருக்க முடியுமா சார்? அதுவும் இந்த டிஜிட்டல் இல்லை, இவங்க ஒரு சந்தேக கண்கள் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இது யார் ஃபோட்டோ, ஏன் ஃபோட்டோ இதில் வந்துச்சு, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும், இப்படி சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறத விட பேசாமல் அந்த வாட்ஸ்அப் பக்கமாக போகாமல் இருந்தால் அவர் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், வேண்டாம்மா, இந்த தலைவலியே வேண்டாம். நீ ஒவ்வொன்றுக்கு கேள்வி கேட்ப, பாத்ரூம் இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பாத்ரூம் போங்க அப்படிம்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. அந்த பொண்ணுக்கு நீங்கள் 2 பேரும் கூல்ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இருக்குது, என்ன வாங்கி கொடுத்தீங்க அந்த பொண்ணுக்கு? அந்த பர்ஃப்யூம்லாம் வாங்கி கொடுத்தீங்களாமே, அது வாங்கி கொடுத்தேன், இப்படி ஏதாவது சொல்லிகிட்டே கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா? அதாவது அவர் தன்னிச்சையாக அவர் சம்பாதிக்கிற பணம் அது. அவர் யாருக்கும் கொடுக்காம போகலாம். ஆனால் ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹீரோவும் ஹீரோயின் கலந்து பேசுகிறது முக்கியம். அப்போது தான் அந்த சீன் இன்வால்மெண்ட்டோடு ஒரு லவ் சீனாக இருந்தால் அவர் கரெக்டாக உங்களுக்கு இதாக வரும், உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தால் தான் அவங்க ஒரு ஹீரோயின் கூட பேசாமலே தூரத்துலேருந்து சுவாமி அன்பே அப்படின்னு மரத்தை பார்த்து கற்றுக்கிட்டு காதல் பண்ண முடியுமா? எல்லோரும் செருப்பால் அடிச்சுட காசை குறா திருப்பி அப்படிம்பாங்க, டிக்கெட் கொடுத்தவங்கலாம். அது தெரியும்ல, அவங்க சினிமாக்குள்ளே இருக்காங்க. சினிமாங்கிறது எல்லாமே கலந்து தான். இதில் அதாவது ஒரு பொண்ணோட பேசினா உடனே அவன் கூட படுத்துனா அவளை வச்சுக்கிட்டா அப்படின்லாம் இந்த பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி ஆகுது? எத்தனை பேர் இந்த சினிமாக்குள்ளே பொண்டாட்டி பிள்ளையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க? தெரிஞ்சு தான் சார் கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஆரத்திக்கும் ஜெயம் ரவிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜெயம் ரவி அவங்க என்ன இன்னும் எல்கேஜி பேபியாக சொல்லுங்கள், ஒன்றுமே தெரியாதா என்ன? சினிமாவை பற்றி அவங்க அம்மாவுக்கு தெரியும், இவங்களுக்கும் தெரியும்.
அப்டேட்டாக ஏதாச்சும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, டெய்லி ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்காங்க, ஃபேஷன் ஷோ பார்க்குறாங்க, அது பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? தெரியுதா சினிமா பற்றி? சினிமாக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தரோட பேசுவாங்க, பழகுவாங்க. அது அந்த படம் முடிஞ்ச பிறகு அவங்க வேறு மாறிடும். அடுத்த ஹீரோயின் அவங்க கூட பேசி ஆகணும், டைரக்டரோட பேசி ஆகணும், அந்த கம்பெனியோட பேசி ஆகணும். அப்போ தான் அந்த ஒர்க்கு ஒழுங்காக போகும். இவ்வளோ வருஷம் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்காம இப்போ ஏன் சார் கொடுத்துருக்காங்க? ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்தே அது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க வந்து எல்லாமே அவங்க கைவசம் இருக்குது. இப்போ எல்லாமே அவங்க கைவசம் இருக்குது. அது அவங்க கைவசம் இருக்கிறதுனால அவங்க படாத பாடுபடுத்துகிறாங்க. நான் சொல்கிறபடி கேட்டாகணும், நான் சொல்கிறபடி நடந்தாகணும். பெரும்பாலான பணக்கார குடும்பத்து பெண்களே திமிரு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. புருஷனை ஒரு 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 பெட்பாயோ ஏதாச்சும் ஒரு டீ காஃபி மாதிரி தான் மதிப்பாங்க. அல்லது அங்கே வீட்டு நாய் இருக்கும்ல, இது வந்து இதை விட இது நல்ல கொஞ்சம் அப்படிம்பாங்க. சில நேரங்களில் சில ஏதோ ஒரு ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு நான் ஒரு நாய் வாங்கினேன், அதை விட இந்த நாயே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு புருஷனை அந்தளவுக்கு மதிக்கக்கூடியவங்க பணக்கார வீட்டு பெண்கள் சிலர். அதனால் எல்லோரும் வந்து கோச்சு என் மேலே கேஸ் போட்டு போகிறாங்க. சிலர் அவ்வளோ திமிராக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் ஒன்று இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்களுக்கு அர்த்தம் தான் என்னென்னா, அவருக்கு அந்தளவுக்கு ஒரு அவமரியாதையை ஏற்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. அங்கே இருக்கிற சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலைக்காரி இவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கூட இவங்களுக்கு இல்லாமல் இருக்குது. ஏன்னா எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் எனக்கு ஒரு பாக்கெட் மணி வேணும்னா, யாருக்காச்சும் ஒரு டின்னர் கொடுக்கணும் அப்படின்னா இவர்கிட்ட சொல்லி ஆகணும். அப்போ வந்து நீங்கள் சம்பாரித்து என்ன இருக்குது? இப்போ உங்களை சந்தேக கண் கொண்டு பார்த்து ஒரு மேக்கப் மேன் சார் உங்கள் ரூமில் இருக்கான்னு சோதிக்க சொன்னாங்க சார் அப்படின்னா எவ்வளோ பெரிய அவமானம். தெருவில் நிற்க வச்சு நிர்வாணமாக அவனை சாட்டையால் அடித்த மாதிரி தான். அவ்வளோ அவமானகரமான செயல் இல்லையா அது? ஒரு ஹீரோ ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவனே பார்த்தீங்கன்னா, என்னய்யா நீ யாரும் கூட பொண்ணோடு பேசிகிட்டு இருந்தால் அவன்கிட்ட சம்பந்தம் இல்லைன்னா அவன் அடிச்சிடுவான். சம்பந்தம் இல்லைன்னா ஆமாம் என்ன சொல்கிறேன், நீ வேண்டாம் அவன் நான் வச்சுக்கிறேன் அப்படின்பா. அவன் சம்பந்தம் இல்லைன்னா சாதாரண ஆள் கூட. இவர் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார், எல்லோருக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்குது. இவருக்கு நீங்கள் அவருடைய பெட்ரூமில் போய் பார்க்குறது, வேவு பார்க்குறது, அவருடைய ஃபோனை வேவு பார்க்குறது, அவர் ஏன் அங்கே செலவு பண்ணார், எதுக்காக செலவு பண்ணார், யாருக்காக செலவு பண்ணார், இப்படின்னா எப்படி நிம்மதியோடு வாழ முடியும் உங்களுக்கு? இது சினிமாங்கிறது க்ரியேட்டிவ், நடிப்புங்கிறது ஒரு க்ரியேட்டிவ். லைட் போட்டால் லைட் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலோடு நீங்கள் நடித்தாகணும். இந்த க்ரியேட்டிவ்லாம் நீங்கள் இதெல்லாமே பால்படுத்துறது. இந்த சந்தேகமே அவருடைய வாழ்க்கையை கெடுத்துருச்சு. அதனால தான் பல தடவை இங்கே பேசிய 2 குடும்பங்கள்லாம் சேர்ந்து பல தடவை பேசியிருக்காங்க. பேசும்போதெல்லாம் இவங்க அதை இறங்கி வரவே இல்லை. நாங்கள் செஞ்சது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசும்போது எப்படி இவங்க திருந்த போகிறாங்க? அப்புறம் எதுக்கு சார் ஆர்த்தி அவங்க ஆர்த்திக்கு இப்போ யாராவது சொல்லிட்டே இருப்பாங்களா, ஆர்த்தியும் இதே மாதிரி லவ் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில், யாராவது கிளப்பி விட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போது யாராவது சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் யாரோ ஒருத்தர் இவருக்கும் ஜெயம் ரவிக்கும் அவங்க ஆர்த்தி அம்மாவுக்கும் சம்மந்தப்படுத்தி யாரோ ஒருத்தர் பேசியிருந்தார். அடப்பாவீங்களா இப்படியெல்லாம் பேசுவீங்களா யான்னு எனக்கே ஒரு இதாக இருக்குது. அதாவது இதில் போகிற போக்கில் சில பேர் போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இப்படி வரும் நிறைய. ஆனால் இவங்க இன்னும் சந்தேக கண் கொண்டு பார்க்குறதுனால இவங்க ஒரு சந்தேகம் ஒரு கட்டத்துக்கு மேலே யாராலும் பொறுத்துக்க முடியாது. சாதாரண ஒரு விறகு வெட்டியாலும் பொறுத்துக்க முடியாது. ஒரு பெரிய ஹீரோவால் எப்படி பொறுத்துக்க முடியும்? எப்படி ஒரே ஒரு 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 ஓலை, ஒரு சின்ன பைக்குள்ளே பூனையும் எலியும் ஒன்றா வாழ முடியுமா அவங்களுக்கு? 2 பேரும் இருக்கவே முடியாது. 2 பேரும் சண்டை போடுவாங்க. 2 பேர் யாரையாவது ஒருத்தர் வீழ்த்தி ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்படி குடும்பத்தில் இருக்கிறனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ எனக்கு இங்கே இருக்கும்போது நிம்மதி இல்லை, பேசாமல் வெளியே போயிடுறேன் அப்படின்றார். அவர் கோவாவுக்கு போயிட்டு கூட அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க காரணம் எனக்கு அந்த மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் இது பண்ண சொல்கிறாரு. சார் அதுக்கு அவங்க மேலே அவங்க 2 பேருக்குள்ள தொடர்புக்குன்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியை டீஃபேம் பண்ணணுன்ட்டு மெயினாக இந்த மாதிரி ரூமர் கலப்பியிருக்காங்க. இல்லை இவங்க எப்படியாவது என்னென்னா ஜெயம் ரவியை ஏதாச்சும் இது வரைக்கும் ஜெயம் ரவியை பற்றி எந்த காசிப்பும் வரல. இந்த நடிகையோடு சுற்றிட்டு இருந்தார், இந்த நடிகையோடு கும்மாலம் அடித்தார், இந்த நடிகையோட 2 ராத்திரி தங்கியிருந்தார், இந்த நடிகைக்கு லிஃப்ட்லாக் கொடுத்தார், இந்த நடிகையோடு குடிச்சிட்டு கும்மாலம் போட்டார், அப்புறம் இந்த பப்பில் போய் கலாட்டா பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எந்த காசிப்பும் வரல. அப்படி வந்திருந்தால் நாங்கள் தான் எழுதியிருக்கணும், பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க. நாங்கள் எதுவும் இல்லையே, எங்களுக்கே தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் மாட்டவே இல்லையே. எங்களுக்கு ஜெயம் ரவி அந்த மாதிரி மாட்டவே இல்லை. ஒரு கெட்ட பையனா ஜெயம் ரவி இது வரைக்கும் மாட்டல, ஒரு நல்ல பையனாகவே இருந்திருக்காரு அவர்.
அவ்வளோ நல்லவங்களாக இருந்தவங்கள தான் குஷ்பு மேம் வந்து ரொம்ப கோவமாக ஒரு குடும்பஸ்தர் பண்ணுற வேலையா அது குஷ்புக்கு ஒரு என்னென்னா தனிப்பட்ட கோவம் என்னென்னா இவங்க தான் கோத்து விட்டது 2 பேரையும். இவங்க தான் அந்த கல்யாணம் நடக்க அவங்க 2 பேர் கல்யாணம் நடக்க காரணமானவங்க இவங்க தான். சரி, அதாவது ஆரம்பத்திலே இவர் வந்து அவங்க அப்பா சைட்லேருந்து இந்த வேண்டாம், அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இந்த இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் வேண்டாம்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தார். அதை இப்போ தான் உணர்றாரு ஜெயம் ரவி. அவங்க அப்பா அன்றைக்கே சொல்லியிருந்தார், இது வேண்டாம், நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னாரு. சரி, குஷ்பு அக்கா ஏதோ அவங்களுடைய ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இவங்க 2 பேரும் கோத்து விட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ண அளவுக்கு அவங்க சந்தோஷமாக பட்டாங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி சந்தேகப்படுறாங்களங்க, அதை பற்றி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இதே சுந்தர் சிக்கு வந்து கேட்பாங்களா அவங்க, சுந்தர் மாமா ரூமில் யார் இருந்தாங்க, எந்த பொண்ணோடு சுந்தர் மாமாவுக்கு தொடர்பு இருந்ததுன்னு கேட்பாங்களா அவங்க? இல்லை. சுந்தர் சி சார் என்கிட்ட சொல்லும்போது, நான் என்னை பற்றி நான் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருங்க, நான் என்னை பற்றி தலையிட மாட்டாங்க, அவங்கள பற்றி நான் தலையிட மாட்டேன் சார் அப்படின்னா. இதே தான் அவங்களுக்கும் இருக்கணும்னு நினைக்கணும்ல. அவங்க அட்வைஸ் பண்ண வேண்டியதானே. நீங்கள் அவள் அட்வைஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு தலைபட்சமாக வந்து ஆர்த்தி பக்கம் பண்ணால் நீந்துட்டா என்ன காரணம்? நீங்கள் 2 பக்கமாக நீங்கள் என்ன இருக்குன்னு புரிஞ்சுட்டு பேசணும். ஒரு ஆம்பளை இல்லை இது இல்லைன்னு என்ன உங்களுக்கு வாய் இருக்குன்னு என்னமோ பேசிட்டு போனால் என்ன வருது? அவருடைய ஒரு ஆம்பளை தரப்பு நியாயம் என்னன்னு கேட்கணும். விஜய் தரப்பு நியாயம், ஜெயம் ரவி தரப்பு நியாயம் என்ன, ஏன் அவரை வந்து இது வேணாங்கிறார் அப்படின்னு நீங்கள் ஒன்று ஜெயம் ரவிகிட்ட பேசுங்க. அது என்ன உள்ள ஏன் அந்த பொண்ணு ஏன் அப்படி நடந்துக்குதுன்னு விசாரிங்க. அதை பற்றி பேசாமல் நீங்கள் பொதுவில் எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன வேணாலும் பேசுவேன்னு பேசிட்டா என்ன வருது? சார், அதே மாதிரி இப்போது ஜெயம் ரவி வந்து சில யூடியூப்ஸை வந்து நேரில் மீட் பண்ணணும், ஒரு சில விஷயத்தை வந்து என் மூலமாக நீங்கள் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டவுட் என்னென்னா, அவங்க அதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, என் பசங்க வந்து பார்த்துருவாங்க, என் மூஞ்சியோ இல்லை ஆர்த்தியோட ஃபேஸோ கிடையாது. அந்த யூடியூப் வந்து கூப்பிட்டு பேசியிருக்கேன். யூடியூப் வந்து படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் கேட்டது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த பேட்சில் நான் தான் போனேன். நான் ஒரு 10 பேர் தான் அங்கே ஃபஸ்ட்டு அந்த பேட்சில் போனது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் நாங்கள் போனோம். அப்போ பேசும்போது முதல்ல சினிமா பற்றி தான் கேட்கணும், வேறு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு பிஆர்ஓ யுவராஜ் வந்து பக்கத்துலேயே நின்றார். அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறார், அண்ணே சினிமாவை தவிர வேறு யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு. சரி, எல்லோரும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க. என்ன அடிக்கடி யுவராஜை பார்த்துட்ருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு? இல்லை சார், பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலான்னு உங்கள் கேள்வி, உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி. ஆனால் இவரை வந்து தடை போட்டு நிற்கிறாருனால பக்கத்தில் நிற்கிறாரு முறைச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, சரி பேசலாம், அதில் என்ன இருக்குன்னு அப்புறம் தான் வர்றார். நாங்கள் கேட்ட பிறகு தான் அவர் பர்சனலாக பேசுகிறாரு. அப்போ அவர் கூப்பிடலையா? அவரை கூப்பிடல. அவராக வந்து இந்த யூடியூப்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் சொல்லுவாங்களே, இப்போ குக்கித் கோமாளி, வெங்காய கோமாளிக்கெல்லாம் போயிட்டு இந்த ஒரு படம் வந்துருச்சுன்னா போய் கூவி விற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு படம் வந்தால் நீங்கள் சொல்லி ஆகணும் இந்த படம் வரப்போகுது. அதாவது பிரதர் படத்திற்காக ஒரு இதுதான் அது ப்ரொமோஷன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் வந்து பத்திரிகையை சந்தித்து இந்த படத்தை பற்றிய பத்திரிகையில் விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறனால தான் வந்து அதை இது பண்ணுறாரு. ஆனால் வந்து அவரை குறிப்பிட்ட அவர் மட்டும் கூப்பிடல, எல்லோரும் கூப்பிட்டார். அவரே பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அந்த இவரை நண்பர், நான் மட்டும் இல்லை என்னென்ன நிறைய பேரை கூப்பிட்டுருந்தாரு. அப்போ நிறைய பேரை கூப்பிடும்போது நிறைய பேர்ட்டையும் அதான் சொல்லிட்டு இருப்பார். ஒவ்வொருத்தட்டையும் எல்லோரும் உட்கார வச்சு பேசும்போது சொல்லியிருப்பார் சில கருத்துக்கள் கேட்கும்போது, பர்சனலாக கேட்கும்போது. ஏதாவது முக்கியமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொன்னாங்களா சார் ஜெயம் ரவி உங்ககிட்ட பேசும்போது? இல்லை, இது பேசும்போது இந்த விஷயங்கள் தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயமாக கேட்டுட்டு வந்தோம். இதெல்லாம் இந்த சில இல்லை சார், நான் வந்து அவங்க வந்து நான் இங்கே தேர்றேன்னு சொல்லும்போது நான் இங்கே தான் சார் இருந்தேன், எங்கேயும் போகல சார், என் பசங்களோடு தான் இருந்தேன் அப்படின்றாரு அவர். ஆனால் பசங்களோடு சேர்ந்து நாங்கள் தேர்றோம்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் அங்கே தான் இருந்தேன். 2 வாட்டி அவங்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்தேன். 2 வாட்டி அவங்க வாங்கின கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. அது என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இப்போ முறைப்படி போன மாதமே வந்து கோர்ட்டில் சமர்ப்பிச்சிருக்கணும். இப்போ தான் நான் கோர்ட்டில் அது கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரம் அவங்களும் கோர்ட்டில் அவங்களுடைய இதை வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இன்னொரு இது ரூமராக உண்மையானு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஆர்த்தி வந்து அவங்க ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு 5 கோடி கார் வந்து ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கிஃப்ட் பண்ண கார் வந்து ஜெயம் ரவி வந்து இப்போ அஃபேர்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிற கனிஷா பேரில் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லை? இல்லை, அது உண்மையாக இருந்தால் இன்னும் அந்த பேப்பர் அப்படி இவங்க தான் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேப்பர் போடுவாங்கள்ல, அது உண்மையாக இருந்தால் பேப்பரை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. அவங்க பேர் இப்போ அவங்க இவங்க ஜெயம் ரவிக்கு வாங்கி கொடுத்த 5 கோடி ரூபாய்க்கான காரை வந்து பேப்பரை ஒன்று கொடுக்கணும். அதை சமர்ப்பிக்க அந்த வந்து யூடியூப்பில் நீங்கள் போடலாம். யூடியூப்லேயே எதுலேயாச்சும் இதில் எதாச்சும் போடலாம். அது அல்லது நீங்கள் அவர் வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்தது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்ல, அது போடலாமே.
போடாமல் வெறும் வாயில் சும்மா சொல்லிட்டு இருந்தா எப்படி, வெறும் கையில் முழம் போடுற மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவருக்கு அதாவது இந்த பொண்ணுக்கு அவர் கொடுத்தாரு, அந்த பொண்ணுக்கு இந்த கொடுத்தாரு, அந்த பொண்ணுக்கு ஜட்டி கொடுத்தாரு, இந்த பொண்ணுக்கு சட்டையை கொடுத்துட்டாரு, அந்த பொண்ணுக்கு வந்து வாட்சை கொடுத்தாரு, அந்த பொண்ணுக்கு வந்து ஷூ கொடுத்தாரு அப்படின்னு கதையாக சொல்லிட்டு இருந்தா எப்படி? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். அதாவது ஒரு புருஷனோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற பொண்ணு இப்படி பேசாதுங்க. புருஷனோடு வாழ்ந்து நினைக்கிற பொண்ணு பேசாது. வாழா வெட்டியாக சுற்றணும், ஊர் சுற்றணும்னு நினைக்கிற பெண்கள் தான் அப்படி பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. அப்படி மக்களுடைய கணிப்பு தான் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல பொண்ணு என்ன பண்ணுவோம், புருஷனோடு ஒரு பொருந்தி போகணும், சரி நமக்குள்ளே எதுக்கு சண்டை அப்படின்னு நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம அவங்களுடைய எதிர்காலத்தை கருதி நம்ம சேர்ந்து வாழுவோம். அதை ஏன் நான் என்ன செஞ்சுருந்தேன் தப்பாக, என்னுடைய தப்போ ரைட்டோ அதை விட்டுருவோம், இனிமேல் நாம் நல்லபடி வாழ்வோம் அப்படின்னு இப்படி வரணும். அதை விட்டுட்டு அடுத்தடுத்து வந்து அவர் மேலே வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணு கூட சுற்றுறாரு, அந்த பொண்ணுக்கு கார் வாங்கி கொடுத்துட்டாரு, பங்களா வாங்கி கொடுத்துட்டாரு, இதை சொல்லிக்கிட்டே போனால் அது என்னென்னா அவர் மேலே நீங்கள் ஒரு குற்றங்களை தான் அடக்குறீங்களே தவிர குற்றங்களை அடிக்கிட்டே போகிறீங்க. ஆனால் ஒரு குற்றத்துக்கும் ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கான்னு தெரியல. அது வேறு கேஸ் கோர்ட்டில் கேஸ் வரும்போது அப்புறம் பார்த்துக்குவாங்குவீங்க. எதுவுமே ஆதாரம் இல்லாமல், அதாவது நீங்கள் வாழணும்னு விரும்பலை, நீங்கள் அவரோடு பிரியணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்காக தான் அங்கங்கே அவர் மேலே குற்றச்சாட்டுக்களை அடுக்கிட்டே போகிறீங்க, அவர் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் வந்து அவர் இப்படி பார்த்துட்டார், அப்படி பார்த்துட்டார், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என் வாமிட்டை கையில் எடுத்தாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்போ மட்டும் அவர் நல்லா இருந்திருக்காரு. இப்போது என்ன ஆனார் அவர்? போன வருஷம் வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த இன்டர்வியூவில் வந்து எனக்கு ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்ட் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக சொல்லி. இப்போ திடீர்னு இப்போ ஒரு வருஷத்தில் எப்படி கெட்டு போயிட்டார் அவர்? 15-17 வருஷமாக நல்லவாக இருக்கிறவர் ஒரே வருஷத்தில் கெட்டு போயிட்டாரா என்ன? நீங்கள் 15-17 வருஷம் சகிச்சிட்டிங்களே, இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் அவரை சகிச்சிக்க வேண்டியதானே? அவர் 15 வருஷம் அவர் பட்ட பாடு யாருக்கு தெரியும்? நாய்ப்படாத பாடுபட்டிருக்கார். அவ்வளவு கேவலப்படுத்திருக்கீங்க. ஒரு பணக்கார திமிரோடு இதெல்லாம் அவ்வளோ கேவலப்படுத்திருக்கீங்க சார். நிஜமாலே அவ்வளோ பணக்காரங்களா சார் ஆர்த்தி? ஏன்னா ஒரு கிரெடிட் கார்டோட பேமெண்ட் பண்ணல, அது ஜெயம் ரவி அவங்க தான் வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்லாம் இஷ்யூ வந்தது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும்போது இல்லை, அவங்க என்னென்னா டிவி சீரியல்லாம் தயாரிக்கிறாங்க, வந்து சில கம்பெனிகள்லாம் வச்சுருக்காங்க. அவங்க பாட்டி வந்து அந்த கல்பனா ஹவுஸ்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அவங்க பாட்டிக்கு வந்து இவர் கொடுத்தார். அந்த பாட்டின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நம்ம மைசூர் மகாராஜா கொடுத்தார். மைசூர் மகாராஜாவுக்கு அவங்க துணைவியாக இருந்தாங்க. வேறு மாதிரி தப்பாக நினச்சிடாதீங்க. அதனால் அவர் கொடுத்தார் அன்பளிப்பா. நீங்கள் வந்து அரண்மனையில் சொல்வார்ல நம்ம சந்தானம்மா, இது எங்கள் பாட்டி சம்பாதிச்ச சொத்துப்பா இந்த அரண்மனை அப்படின்பார்ல, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு அது கொடுத்தாரு. அதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் வந்து பெரிய வியாபாரம் ஆகும். அதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு பெரிய அவங்களும் வசதியானவங்க என்ன சொல்கிறாங்க. ஆனாலும் கூட நீங்கள் வந்து ஒரு மருமகனாக நீங்கள் அவர் ஒரு மகனாக நினச்சி அவர் கூட நீங்கள் வந்து ஒரு அரவணைச்சு போகணும், அவ்வளோதான். ஒரு மகள் வாழணும், பேரன் பேத்திகளோடு வாழணும், அது முக்கியம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு மருமகனாக எடுக்காமல் ஒரு மகனாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சந்தோஷமாக இருப்பான், அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் எல்லோரும் விரும்புகிறாங்க. இதை வந்து இழுத்துட்டு போக காரணம் அவங்க தான். இவர் எப்போவே முடிஞ்சிருக்கணும் இந்த கேஸு. இது எப்போவே அவங்க பேச்சுவார்த்தையிலே முடிச்சிருக்கலாம் அவங்க. ஆனால் பேச்சுவார்த்தை இழுத்துட்டே போக காரணம் வந்து இவங்க அடுத்தடுத்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்க அது என்ன ஆகணும், நீங்கள் ஒருத்தரை சாதாரண ஒரு சின்ன பல்லியே சரி, ஒரு சின்ன எறும்பே சரி நீங்கள் அடிச்சிங்கன்னா திரும்பி முறைக்கும். நீங்கள் அடிக்காமல் விட்டிங்கன்னா அரவணைச்சு போயிட்டு அது ஊரில் போயிட்டே இருக்கும். பெரிய விஷயமே இல்லை, சாதாரணமாக போயிடலாம். அப்படி சாதாரணமாக எங்களுக்குள்ளே உட்காந்து யோசித்தாலே ரொம்ப சாதாரண விஷயம். இவங்க பசங்க பொண்ணோட வாழ்க்கை, பேரம் பேத்திகளோட வாழ்க்கை, அவங்க வந்து நாளைக்கு பேரம் பேத்திகளை வளர்ந்து அவங்க கல்யாணம் ஆகிட்டு இவங்க கொள்ளு பாட்டி எள்ளு பாட்டி எல்லாம் இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் அவங்க வந்து அப்படி இருக்கணும்னா இவங்க தான் இறங்கிவங்க. மாமியார் தான் ஒரு மகனாக நினச்சி அவரை ஜெயம் ரவி ஒரு மகனாக நினச்சி அவனுக்கு என்னென்ன இது பண்ணணுமோ சலுகைகள் மகனுக்கு நீங்கள் என்ன சலுகை கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போனால் போகிறோம். அவர் சலுகை கேட்கவே இல்லை, சுயமரியாதை தான் கேட்குறார். அது கொடுத்துட்டு போகலாமே. இவங்க நல்லா இருக்கணும், நாங்கள் பேசுகிறோமே தவிர 2 பேரும் விட்டுட்டு ஓடி போயணுங்கிற ஆசை எங்களுக்கு கிடையாது. நல்லா இருக்கணும், சேர்ந்து வாழணுங்கிறது எங்கள் ஆசை. சார் சேர்ந்து வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவங்க பிரிஞ்சாங்க, இப்போ சேர போகிறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேர் சேரத்துக்கும் வாய்ப்பு இல்லை, சேர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு உடனே சேர்ந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. உண்மை இல்லையா அது தெரியல, எனக்கு தெரியல. அடுத்த மாதம் 10ஆம் தேதி அதுக்கான கோர்ட்லேருந்து இது வரும், தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி. 10ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் தேதி தான் தெரியும் சேர்ந்துடுறாங்களா
பிரிஞ்சுட்டாங்களாங்கிறது. அது வரைக்கும் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, ஓகே, நமக்கு சந்தோஷம், சேர்ந்தா சரி அப்படிங்கிற மாதிரி நாங்களும் ஏற்றுக்கலாம். இவங்க வந்து சேரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதை வந்து அவங்க மேலும் அவரை வந்து நீங்கள் காயப்படுத்துகிற மாதிரி மேலும் ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே போனீங்கன்னா, குற்றங்களை கண்டுபிடிச்சி இவர் இப்படி இவருக்கு வாங்கி கொடுத்தார், அவருக்கு வாங்கி கொடுத்தார், அந்த பொண்ணை வச்சுருக்கா, இந்த பொண்ணை ஏற்கனவே ஒரு நடிகை சொன்னார், அந்த நடிகை வந்து நிச்சயதார்த்தம் போயிட்டு போயிட்டாங்க, நல்ல வேலை அவங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு பட்டியல் இன்னும் வரல. இவங்களை 5 கோடிக்கான கார் வாங்கி கொடுத்தாருன்னு அவங்க அந்த நடிகைக்கு என்ன வாங்கி கொடுத்தாருன்னு அதுவும் இனிமேல் ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாலும் சொல்லலாம். இதெல்லாம் அதாவது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படிம்பாங்க. நீங்கள் குற்றத்தை ஒரு சின்ன விஷயத்துக்கு குற்றம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையே வாழ முடியாது. எதையும் சிலது டேக் இட் ஈஸின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கணும். சிலது பார்த்தும் கண்டும் காணாமல், சில இடங்களில் வந்து அப்படி நான் கண்டும் காணாமல் போயிட்டே இருக்கும். புருஷன் வீட்டில் வாழ போகிறோம் பொண்ணு, தங்கச்சி கொன்னேன், என் சில புத்திமதிகள் சொல்ல போகிறேன் கேட்டுக்கோ நின்று அப்படின்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு இருக்கும். மாமனாரை மாமியாரை மதிக்கணும், கொண்ட புருஷனையே தெய்வமாக மதிக்கணும் அப்படின்னு அந்த காலத்துக்கு பாட்டு, இன்றைக்கும் பிறந்த அந்த பாட்டு. டிவோர்ஸ்னு வந்து டிவோர்ஸ் பற்றி பேசினா உடனே மக்கள் வந்து இவங்களுக்கு அவங்களோட அஃபேர் இருந்துச்சு, இவங்களுக்கு அவங்களோட அஃபேர் இருந்துச்சு, அதனால தான் 2 பேரும் பிரியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது உண்மை பொய்யனே தெரியாமல் உடனே ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிடுறாங்க. அதுவும் அவங்களோட லைஃப்பை வந்து என்னமோ இவங்க போய் அதில் வாழ்ந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, இது வந்து சில மீடியாக்கள்லேருந்து ஒன்று இப்படி சொல்லியிருப்பாங்க, ஒன்று தெரியாமல் பேசியிருப்பாங்க. ஒன்று ஜெயம் ரவி பற்றி தெரியாமல் பேசியிருப்பாங்க, ஆர்த்தியை பற்றி தெரியாமல் பேசியிருப்பாங்க, அல்லது வந்து வேறு மாதிரி அவங்க மாமியார் பற்றி தெரியாமல் பேசியிருப்பாங்க. அது இப்போ இவங்க வேறு மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது யாரோ ஒன்று சொன்னால ஜெயம் ரவியுடைய மாமியாரும் அவரையும் சேர்ந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் அப்படி. இந்த மாதிரி தப்பாக யாராவது சொல்லும்போது அது அப்படியே நிஜமும் நினச்சிடுவாங்க. அது சில இடங்களில் ஒரு சிலர் தான் சரி இதெல்லாம் சும்மா ஏதோ ஓடிட்டுருக்கு, சரி போகட்டும் விடு, அவருக்கு பிடிக்கல சரி போட்டோம் அப்படின்னு சில பேர் போவாங்க. சில பேர் புரியும், சில பேர் புரியாமல் போயிடும். அதாவது அவங்கள வந்து இப்போ ஜெயம் ரவின்னா கூட பழகியிருக்கேன், நான் கூட இருக்கேன், நான் பழகியிருக்கேன்னா அவர் கூட கிளாஸ்மேட்லாம் கிடையாது. ஒரு பத்திரிகையாளரை ஒரு 10-15 தடவை பேட்டி எடுத்திருக்கேன். பர்சனலாக நான் மற்ற பத்திரிகையாளர் மாதிரி உட்காந்து வேறு மாதிரி பேச மாட்டேன். பர்சனலாக தான் கேள்விகள் கேட்போம். 40 கேள்வி கேட்பேன், அதில் 10 கரண்ட்டாக ஏதாவது நடிக்கிறீங்க, மற்றதெல்லாம் அவரோட பர்சனல் லைஃப்பில் சார்ந்த கேள்விகளாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா காலத்துலேருந்து நாங்கள் பார்த்தோம். அவங்க அப்பா வந்து ஒரு பழைய அந்த தெலுங்கு படங்களை டப்பிங் ரிலீஸ் பண்ணி இங்கே தான் பண்ணுவார். 90லேருந்து அவங்களுடைய ஆஃபீஸை பார்க்குறேன் நான். இந்த கோடம்பக்கம் பிரிட்ஜ் இறங்கினவுடனே அவங்க அப்பாவுடைய ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கும், சினிமா கம்பெனி. அங்கே அடிக்கடி நம்ம போவோம், பார்ப்போம். அன்றைக்கே வந்து அவர் அந்த டப்பிங் படங்கள் போடும்போது எங்களுக்கெல்லாம் சொல்லுவார், ப்ரெஸ் மீட் வைப்பார். அன்னிலேருந்து எங்களுக்கு அந்த தெரியும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் இருந்தது மொத்தம் 10 பேர் 15 பேர் தான் இருந்தாங்க அன்றைக்கி. இன்றைக்கி வந்து 250-300 பேர் இருக்காங்க. ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிற ஒரு பத்திரிகையாளர் ஆகிட்டார். அதனால் அவங்க சொல்கிறத ஜனங்க வந்து குழம்பி போயிடுறாங்க. உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோ, போங்கடா அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவங்களும் இதாகிட்டு போயிடுறாங்க. தான் இப்போது டிவோர்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன். எது காரணமாக இருக்கும் சார் இவ்வளோ டிவோர்ஸ் ரேட் ரீசெண்டாக? ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 1-2ன்னு கேள்விப்பட்டுட்டு இருந்தது, இப்போ வாரத்துக்கு 1ன்னு கேள்விப்பட்டுருக்கோம். அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எது சார் முக்கியமாக காரணமாக இருக்கும்? இல்லை, அது ஒரு அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீடியாக்கள் பெருசாக இல்லை, எந்த விஷயமும் பெருசாக இவங்க பேசிக்கிறது இல்லை. இப்போ ஒரு பேச நேரம் கிடைச்சது. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு பேசுகிறதுக்கு மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு பஸ்ஸில் உட்காந்திங்கன்னா அவன் டிவியில் அப்படியே பார்த்துட்ருப்பான், செல்ஃபோன் பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துருப்பான், பொண்டாட்டி இந்த பக்கம் உட்காந்துருக்கான், பொண்ணு அந்த பக்கம் உட்காந்து பேச மாட்டாங்க, இவன் செல்ஃபோன் பார்த்துட்ருப்பாங்க. முன்னெல்லாம் நான் ட்ரெயினில் போகும்போது 90களில் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போகும்போது அவன் பேப்பர் விழிச்சிட்டு அவன் ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பான், அரசியல்லாம் பேசிகிட்டு இருப்பான். இப்போ ஒரு பையெல்லாம் பேசுகிறது கிடையாது, எல்லாம் ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ உங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கமே குறைஞ்சி போச்சு. எல்லாம் செல்ஃபோனோடு வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் இவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகி போயிட்டே இருந்தால் தானே டெய்லி பேசுகிறது. உங்களுக்கு வந்து அஜித்குமார் சார்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, எப்போது ஷாலினிக்கு ஃபோன் பண்ணாலும் ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணி பேசுவோம். ஐ லவ் யூ பேபின்னு அவங்க அங்கேருந்து சொல்லுவாங்க. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இன்றைக்கும் கூட கை கோர்த்துட்டு அப்படியே ஒரு ஃபாரினில் எப்படி போவோம் ஜோடி அப்படி தான் போகும். ஏன்னா நீங்கள் மனைவியை நேசிக்கிறீங்கன்னா அடிக்கடி ஏதாச்சும் ஒரு ஐ லவ் யூ சொல்லணும், ஏதாச்சும் கேளணும், ஏதாச்சும் ஒரு சில்மிசம் பண்ணிட்டு அதுதான் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா என் மேலே அன்பாக இருக்கார் அந்த ஆள். என்ன சொல்லுவாங்க, கில்லும் போது 16 வயசு கில்றாருப்பா அப்படிம்பாங்க. ஆனால் அதை ரசிப்பாங்க பெண்கள். நம்ம மேலே அன்பாக இருக்கார், அவரை பற்றி தப்பாக சொல்லியிருந்தாலும் கூட சரி என் மேலே அப்பப்போ வந்து என்ன கொஞ்சுறாருல பேசுகிறாருல, இந்த இது தான் இருக்குது. அதுதான்
இந்த நெருக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். அடிக்கடி அவங்களுக்குள்ள பேசி பேசி அந்த அன்பு அடிக்கடி பரிமாறி. நீங்கள் வெளியே போனாலும் கூட இங்கே ஊருக்குள்ளே வந்தால் ஊரில் வந்து நீங்கள் லவ் பண்ணுங்க, பேசுங்க. லவ் சும்மா பேசுகிறது தானே, அன்பாக பேசுகிறது தானே. இந்த புடவை நல்லா இருந்துச்சுமா, அதை மாற்றி எடுத்துக்கலாமா, அந்த உனக்கு இது போட்டுக்க, அந்த கண் இது நல்லா இருக்குல்ல, மூக்குத்தி போட்டால் நல்லா இருக்குமா, ஒவ்வொன்றா இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க மனசில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை தான் அவங்க பெண்கள் விரும்புவாங்க. எதை சொல்லி ஆகணும், பொய் இருந்தாலும் சொல்லி ஆகணும். சொல்லுவாங்களே 100 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணம் பண்ண. ஆமாம், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் சொல்லுவாங்க. ஒரு பொய் தான். கலைவாணருக்கு அப்படி தான் சொன்னார். கலைவாணர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் சினிமாவுடைய மிகப்பெரிய நாகேஷ் அன்னிக்கு, இவர் கவுண்டமணி செந்திலுக்கெல்லாம் அவர் தான் முன்னோடி. அவர் வந்து ஒரு 2வது கல்யாணம் பண்ணிட்டார். இவங்களை மதுரம்மா கல்யாணம் பண்ணிட்டார். அது தெரியல, மதுரம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆனால் தெரியாது. பஸ்ஸில் ஏறி டயரில் நிற்கிறாங்க. அப்போது வந்து சகஸ்ரநாமம் ஒரு நடிகர் இருப்பார். அண்ணா நல்லா இருக்கேனா, பேஷாரு நல்லா இருக்கேன்டா அப்படின்றாரு. வீட்டில் மண்ணியை கேட்டதாக சொல்லுங்க. மண்ணியா அப்படி. அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இவருக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கோ அப்படின்னு. ஏய், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பொய் நீ சொல்லவே இல்லை, ஒரு பொய் சொல்லிட்டியா? ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன், ஒரே ஒரு கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பொய் சொன்னேன் அப்படின்னால அந்த அம்மா கோவம் வந்துச்சுல, சிரிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பொய் தான் அவன் 1000 பொய் சொல்கிறாங்க, நான் ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன் அப்படின்னாரான். அந்த மாதிரி பொய், அதாவது வள்ளுவரே என்ன சொல்கிறாரு, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பொய் சொன்னால் தப்பு இல்லை. மனைவியை கொஞ்சறதுக்காக என்ன ராட்சசியாக அப்படி சொல்லாமல் அழகான ராட்சசியை மாற்றிங்க. ராட்சசின்னு சொல்லாமல் அழகான ராட்சசியை மாற்றிட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. இதுதாங்க லைஃப். இதுதான். இதை வந்து இவங்களுக்குள்ள அந்த புரிதல் இல்லாமல் அடிக்கடி கேப் விட்டு போச்சுன்னா அது அப்படியே தள்ளிக்கிட்டு போவோம். ஒரு கவிதை சொல்லுவாங்க, சேர்ந்து போங்கப்பா, கேப் விட்டிங்கன்னா நடுவில் வேற ஒருத்தன் பூந்துருவான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.